வணக்கம் மக்களே. இன்றும் அண்மையில் கொலை செய்யப்பட்ட அம்சி பற்றிய ஒரு சிறு பதிவோடு தான் வருகிறேன். நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம், உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்தோம். இப்பொழுது அது சட்டத்தின் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆகவே தர்மத்தை நாங்கள் நம்புகிறோம், சட்டத்தை நம்புகிறோம். அது காலம் தாழ்த்தி அதன் கடமையை செய்யும் என்று நம்புகிறோம். இருந்தாலும் அதற்கு முன்னால் ஒரு பதிவு நாங்கள் சொல்லுகிறோம். குற்றம் இழைத்தவனுக்கு, குற்றத்தால் பாதிக்கப்பட்டவனுக்கு மனம் ஒன்று இருக்கிறது. அந்த மனம் எப்பொழுதுமே குற்றம் செய்தவனுக்கு மனது சொல்லிக் கொண்டிருக்கும். சட்டத்திலே எவ்வளோதான் ஓட்டையிலிருந்து அது வழியே வெளிவந்தாலும் சட்டம் அவனை காப்பாற்றாலும் தனது மனதுக்கு மறைக்க முடியாதாகவே அந்த நெருப்பு கொதித்து கொண்டே இருக்கும். அவன் சாகும் வரைக்கும். ஆகவே அதன் மூலமாகவே அவன் செத்து விடுவான். சில நேரம் உடலிலே இரத்தழுத்தம் வரலாம், சீனி நோய்கள் வரலாம், அடுத்தது இதய துடிப்பு, இன்னும் பல அதற்கு தொடர்ந்த பல இழப்புகள் வந்து கொண்டிருக்கும். ஆகவே அது தர்மத்தின் தண்டனையாக கிடைக்கும். அது அவனுக்கு நிச்சயமாக அதை இவரால் மாற்ற முடியாது. ஆகவே சட்ட வல்லுநர்களை வைத்து, சட்டத்திலே சாட்சிகளை வைத்து அவர் அதிலே கூட அவர் சில பேரை தாப்பிவிட்டாலும் கூட தர்மத்தின் தண்டனையிலிருந்து, தன் மனச்சாட்சி தண்டனையிலிருந்து எவரும் தப்ப முடியாது. நம்ம உங்களுக்கு சிலருக்கும் தெரிந்திருக்கும். சில 1983ஆம் ஆண்டு இனக்கலவரத்திலே குறிஞ்சிக்குமரன் அழைத்து இருக்கின்ற மயிலை ஒரு கூட்டம் சூறையாடி அதை வெட்டி உன்றதாக சொன்னார்கள். கடைசியிலே அதே கூட்டம் பேராதனை வீதியிலே ஒரு வாகனத்தை வருகின்ற பொழுது வாகனம் தீப்பற்றியிருந்து கதவுகள் திறக்கப்படவில்லை. அவர்கள் எத்தனையோ காலத்துக்கு பிறகு ஆண்டு போனார்கள் என்று அவர்கள் தான் இவர்கள் தான் என்று சொல்கிறார்கள். ஆகவே தர்மத்தின் தண்டனையிலிருந்து எவரும் தப்ப முடியாது. அதை நாங்கள் நம்புவோம். இங்கே அகால மரணம் இருக்கிறது, இயற்கை அழிவுகள் இருக்கின்றன, காவு கொள்ளும் காலம் காவு கொள்ளும். இது யாவற்றை எவருமே நானும் தான் நீங்களும் தான், அதிலிருந்து தப்ப முடியாது. அதை நாங்கள் நம்புவோம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது காவும். மறுபடியும் தர்மமே வெல்லும். தர்மத்தை சூது மூலமாக வெற்றி கொண்டதாக அவர் நினைக்கிறார்கள். கடைசியிலே தர்மம்தான். நமது சரித்திர தர்ம யுத்தங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம். மகாபாரதமாக இருந்தால் என்ன, ராமாயணமாக இருந்தால் என்ன, இவை யாவற்றிலும் கடைசியிலே தர்மம் தான் வெல்லுகிறதாக நாங்கள் பார்த்துக்கிறோம். கோவலன் கண்ணகி பத்தினி, குற்றம் செய்யாதவர். கோவலனும் ஒரு கண்ணியமான வர்த்தகன். ஆனால் அவன் ஏதோ ஒரு காரணம் சொல்லி கொலை செய்யப்பட்டிருக்கிறான். சட்டத்தின் முன்பாக சட்டம். கடைசியிலே அவள் இறைவனிடம் கேட்கும் கூட சொல்கிறார், இறைவனது ஆசிரியர் வருது ஊழ்வினை அடுத்து வந்து நீ முற்பிறப்பிலே செய்த அந்த வினை இப்பொழுது இப்பிறப்பிலே உனக்கு. ஆகவே 7 பரம்பரைக்கு இந்துக்கள் நம்புகிறோம். நாங்கள் செய்கின்ற வினை அவர்கள் செய்த 7 பரம்பரைக்கு செய்த வினைகள் யாவும் அந்த பாட்டன் செய்தது பாட்டன் அப்பாவுக்கும், அப்பா செய்தது பிள்ளைக்கும், பிள்ளை செய்தது அவரது பிள்ளைக்குமாக இப்படியே அந்த பாவக்கணக்குகள் போய்கொண்டே இருக்கும். ஆகவே இது எங்கு துவங்கி எங்கே முடியும் என்று சொல்ல முடியாது. அதை நாங்கள் நம்புகிறோம். அதற்கு ஒரு உதாரணம், ஊழ்வினை அடுத்து வந்து வருத்தம். முருகனுக்கு சொல்கிறார்கள், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொல்ல கலங்குமே. கந்தா என்று சொல்கின்ற பொழுது வருகின்ற வினையாக போகும். ஆனால் செய்த வினையும் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற தீவினையும், செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஒரு எதிரொலியை காட்டாமல் வரைய மாட்டார். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் த சேம் ரியாக்ஷன் என்று ஆங்கிலத்தில் கூட சொல்கிறார்கள். நீ செய்கின்ற வினை அத்தனைக்கும் எதிர்வினை ஒன்று இருக்கிறது, அதை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். தமிழ் காப்பியங்களிலே தர்மன் சோதிக்கப்படுகிறான், ராமன் சோதிக்கப்படுகிறான், மணிமேகலை
சோதிக்கப்படுவதாகவே, சிலப்பதிகாரத்திலே சிலம்பு தோற்கப்படுவதாகவே, இப்போ யாவற்றிற்கும் அவர்கள் சிரித்து மகிழலாம், நாங்கள் தோற்றுவிட்டதாக நாங்கள் நொந்து மகிழலாம். ஆனால் இயற்கையின் தண்டனையிலிருந்து எவரும் தப்பிட முடியாது. இயற்கையை நம்புவோம். நாங்கள் பார்க்கிறோம், குற்றம் செய்தவர்கள் சிறை சென்று மீண்டும் விடுவிக்கப்பட்டு வெளியிலே வந்து சித்த சுவாதீனமற்றவராக, பைத்தியக்காரராக வாழ்க்கையிலே மலத்தையும் மண்ணையும் உண்டு அவர்களே அவர் அற்புதத்தை கையில் வாழ்ந்து மணிந்தது கருத்துக்கு நாங்கள் பார்க்குறோம், கண் கூட பார்த்து. ஆகவே எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் த சேம் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். தன் வினை தன்னை சுடும் என்று சொல்கிறார்கள். வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தா என்று கலங்குமே, செய்த வினையும் செய்கின்ற வினையும் எதுவை காட்டால் மறைய மாட்டா என்கின்ற அந்த வாசனை நம்ப நிச்சயமாக உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்த யாண்ட வேண்டும், தப்பை செய்தவன் தண்டனை பெற்றையாக வேண்டும். ஆகவே மக்களை குழம்பாதீர்கள். இவர் தப்பிவிட்டார், தப்பிக்கின்றார், இவர் உதவி செய்தவர்கள் தப்புகிறார்கள் என்று சொல்லி. அண்மையிலே நாங்கள் பார்த்தோம், சுனாமி, கொரோனா, யுத்தம், எந்த வகையிலே எப்படி எவரை காவு கொள்ளும் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியாதாகவே தர்மத்தை நம்புவோம், தர்ம வாழ்வோம். நன்றி.